அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். நம்ம லைஃப்பில் நிறைய துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கதாங்க செய்யும். இன்றைக்கி அந்த பிரச்சனையை எப்படி நம்ம தீர்க்கறது, ஒரு தீபம் போட போகிறோம். அது எந்த மாதிரி போடணும் அப்படின்றத தான் நான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு சொல்லிட்டு வர போகிறேன். எல்லாருக்குமே பிரச்சனை, அதுவும் பிரச்சனை 1 2ன்னா கூட பரவாயில்ல, எக்கச்சக்கமாக அப்படியே லைன் கட்டிட்டு வரும். அந்த மாதிரி பிரச்சனை, கஷ்டம் இருக்கும்பொழுது என்ன பண்ணலாம்? குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதி இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? வீட்டில் இருக்க பெண்கள் தான் இந்த தீபத்தை ஏற்றணும். எப்படி அப்படிங்கிறத, அதுக்கு உண்டான வழிமுறையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். தீபத்திற்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்குங்க. அதனால தான் வீட்டில் காலை மாலை விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தீப சுடர், அந்த ஒளியை பார்த்து மனதார நம்ம என்ன வேண்டுறோமோ அது அப்படியே நடக்குங்க. அந்த தீபத்துக்கு அந்த ஆற்றல் இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? தெய்வ ஆகர்ஷணம் செய்யணுமா அப்படின்னா என்ன பண்ணணும்? வீட்டில் தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றும் பொழுது நமக்கு அனைத்து விதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கிடும். இந்த தீபம் வழிபாடே நம்ம வீட்டில் பெஸ்ட்டாக பண்ணலாம். இந்த வழிபாட்டுக்கு குடும்பத்தில் இருக்க பெண்கள் தான் செய்யணும்னு சொல்லிட்டு முக்கியமாக தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னா வேப்பிலை. வேப்பிலை எங்கேயாவது இருந்தால் பறிச்சுட்டு வந்துடுங்க. இதை டெய்லி செய்யணுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து ஒரு 27 நாளுக்கு நீங்கள் செய்யணும். அது எப்படி செய்யணுன்றதை தான் நான் இப்போ சொல்கிறேன். இந்த வழிபாட்டை சனிக்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு மேல் நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு புதுசாக ஒரு அகல் வாங்கிக்கோங்க. வீட்டில் யூஸ் பண்ண அகல் வாங்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறீங்க? 3 இனுக்கு வேப்பலை போதும். ஒரு புது மண்ணகல் வேணும். சனிக்கிழமை மாலை 6:30க்கு இதை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெளியில், இதை வீட்டுக்குள்ளெல்லாம் எதுவும் செய்யக்கூடாதுங்க. வீட்டுக்கு வெளியில், நிறைவாசல் படிக்கு வெளியில் போயிட்டுங்க. போயிட்டு அங்கே 3 அந்த வேப்பிலை இனுக்கு இருக்கு இல்லையா, 3 வச்சுக்கோ. நம்ம ஆல்ரெடி அதை முக்கோணம் மாதிரி நீங்கள் அப்படி அப்படி இப்படி ஷேப் பண்ணிவிடுங்க. முக்கோணம் மாதிரி அந்த 3 இனுக்க வச்சுடுங்க. வச்சுட்டு நடுவில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். அந்த தீபத்துக்கு தேவையானது நல்லெண்ணெய், பஞ்சுத்திரி போதும். இப்போ என்ன பண்ணுங்கள்? அந்த தீபத்தை ஏற்றிடுங்க. அந்த வீட்டு பெண்கள் தாங்க இதை முழுக்க முழுக்க செய்யணும். வேறு யாரும் செய்யக்கூடாது. அந்த வீட்டு குடும்ப பெண்கள் மட்டும்தான் செய்யணும். வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்களாம் செய்யக்கூடாது. அந்த வீட்டு தலைவி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் இதை செய்யணும். இப்போ என்ன பண்ணுறீங்க? அந்த தீபத்தை ஏற்றிடுங்க. அந்த தீபம் உங்கள் வீட்டை பார்த்து ஏற்றுற மாதிரி இருக்கணும். தயவு செய்து எப்பவுமே தீபம் தெற்கு பக்கம் ஏற்றக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிழக்கு பக்கம் எறியலாம், மேற்கு பக்கம் எறியலாம், வடக்கு பக்கம் எறியலாம். தெற்கு பக்கம் எக்காரணத்தை கொண்டும் தீபம் ஏற்றக்கூடாது. இந்த தீபம் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டை பார்த்து ஏற்றுங்க. சப்போஸ் உங்கள் வீடு இந்த தீபம் எரியிற சைடு தெற்கு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏற்றாதீங்க. சாதாரணமாக கிழக்கு பக்கம் வச்சு செய்வோம் இல்லையா, அதே மாதிரியே செஞ்சுருங்க நீங்கள். இப்போது இந்த தீபத்தை ஏற்றிட்டு உங்கள் வீடு இப்போது வேறு சைடாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஃபோக்கஸ் பண்ணி அந்த தீபத்தை திருப்பி வச்சுக்கோங்க. அதாவது அந்த தீபமானது உங்கள் வீட்டை பார்த்தவாறு எரிய வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த லேடிஸ், அந்த பெண்கள் அந்த தீபம் ஏற்றிட்டாங்களா, நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த தீபத்துக்கு பின்னாடி போயிட்டு அமர்ந்துக்கோங்க. அமர்ந்து அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் என்ன வேண்டணும்? எப்பவுமே தீபத்தை பார்த்து நம்ம என்ன வேண்டுகிறோமோ அது அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டேன். நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு அந்த தீபத்தை பார்த்து வேண்டணும். என்ன வேண்டணும்? உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த தீபத்தை பார்த்துட்டு உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்லி, அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதுக்குள்ளேயே நினச்சி வழிபாடு செய்யுங்க. அந்த தீபத்தை பார்த்துட்டு நீங்கள் இவ்வளவும் பேசுங்க, மனசுக்குள்ளேயே பேசுங்க. வழிபாடு செய்து முடித்ததும் குறைந்தது 20 நிமிடமாவது அந்த தீபம் அந்த வேப்பலை மேலே எரியணும். நீங்கள் உட்காந்து மனசார உங்களுடைய வேண்டுதலை அந்த தீபத்துக்கிட்ட சொல்லிட்டீங்களா? ஓகே. தீபம் எரிந்து முடிந்த பிறகு அந்த அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அது அடியில் இருக்கும் இல்லையா வேப்பலை, அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போயிட்டு 3 தெருக்கள் கூடும் இல்லையா, அதை தான் 3 தெரு கூடுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, முச்சந்தின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வேப்பலையை போட்டுடுங்க. அந்த அகல் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு உடச்சிடுங்க.
போட்டு உடச்சிட்டிங்களா? போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே உப்பு, கல் உப்பு அதை கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வேப்பிலையை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டுட்டீங்க. இந்த விளக்கு எரிஞ்ச உடனே அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு முச்சந்தியில் போட்டுட்டீங்க. போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்துட்டு ஒரு கைப்பிடி, உங்கள் கையால் ஒரு பிடி கல் உப்பை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் வீட்டை 3 முறை அந்த கல் உப்பை வச்சுட்டு சுற்றுங்க. சுற்றிட்டிங்களா? எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அகல் உடைச்சிங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலேயே அந்த உப்பையும் போட்டுடுங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்து கை கால் முகம் எல்லாம் கழுவிக்கோங்க. கழுவிட்டு நீங்கள் அசேஷன் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். இப்போது இதை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் மட்டும் செய்யக்கூடாதுங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து அகல் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு பதில் அந்த அகலை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. மறுநாள் சேர்த்து இது பண்ணி விட்டுடுங்க. இப்போது இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 27 நாட்கள் டெய்லி வந்து நீங்கள் புது அகல் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து புதுசாக தான் நீங்கள் அந்த வேப்பிலை இனுக்கு எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் டெய்லியுமே அந்த விளக்கு பின்னாடி உட்காந்துட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதலை சொல்லலாம். இத்தனை நாள் என்ன சொன்னீங்க, அதே தான். வீட்டில் என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு கண்டிப்பாக குடும்ப தலைவிக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவங்க தான் மனசார ஒருநிலைப்படுத்தி அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். வீட்டில் இருக்க ஆண்களை விட அந்த வீட்டு பெண்களுக்கு தான் அந்த வீட்டு கஷ்ட நஷ்டம் எல்லாமே புரியும். அதனால் அவங்க இந்த வேண்டுதல் வச்சாதான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுங்கள், 27 நாள் இதே மாதிரி செய்து முடித்து விட்டு 28வது நாள் இருக்கு இல்லையா, நீங்கள் போயிட்டு ஒரு இனிப்பு செய்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு எல்லா குடும்பத்தோடு எடுத்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. வீட்டில் இருக்க கஷ்டம் நஷ்டம் அனைத்து பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்ந்துருங்க. ஏன்னா வேப்பிலைன்றது அம்மனுடைய ரூபம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதனால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது இந்த வேப்பிலை தீபம். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லாமே சுபீட்சம் தாங்க. ஏன்னா அம்மன் அருள் நிறைந்தது அந்த வேப்பிலை. அது மேலே நம்ம தீபம் போட்டு மனசார வேண்டும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும். வேப்பிலையிலே நிறைய தீபம் வெரைட்டி இருக்குது, நிறைய பரிகாரம் இருக்குது. இது வந்து எனக்கு இது போதும்.